ராமச்சந்திரன் வீரா கிட்ட வந்து பேசுகிறாரு. நீங்கள் இத்தனை நாள் வெளியே இருந்தீங்க, எப்படியோ ஒன்று என்கிட்ட தான் வெளியே தான் இருக்கீங்கன்ற மாதிரி என் கண் பார்வையில் இருக்கீங்கன்னு சந்தோஷப்பட்டிருந்தேன். இப்போ நீங்கள் அதுவும் போகிறேன்னு சொன்னதுனாலமா எனக்கு இதுவாயிடுச்சு. நீ வந்துட்டு போகக்கூடாது, எனக்கு என்னமோ வீட்டில் ஏதோ வந்துட்டு இன்னும் கொஞ்ச நாளில் ஏதோ பெருசாக நடக்க போகுதுன்னு தோணுது, தயவுசெய்து நீ எங்கேயும் போயிடாதம்மா, இங்கேயே இருமான்னு மாதிரி சொல்கிறாரு. உடனே வீராவும் சரின்ற மாதிரி ஒத்துக்கிறாங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்த உடனே வந்துட்டு அவங்க அப்பா ஆரத்தி தட்டு எடுத்து கூட்டிகிட்டு போயிடுறாரு அங்கே வள்ளி அவங்க அண்ணனை. அப்புறம் உள்ளே போய் உட்காந்துட்டு இருக்கும்போது எல்லாம் பேசிய படம் எல்லாம் சரியாயிடுச்சு, ஓரளவுக்கு நீ ரெஸ்ட் எடுனேன், இந்த வேலையும் செய்யாத அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது மாறன் வந்துட்டு சரி வீரா நீ கிளம்பு நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, டே ஏன்டா இப்படி அவசரப்படுற, வேணாடா இங்கே இருங்கடான்னு அவங்க அண்ணன்க 2 பேருமே சொல்கிறாங்க. ஆனால் மாறன் இல்லை அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வள்ளியும் ஒரு மாதிரி அப்செட் ஆகிடுறாங்க. வீடை வந்துட்டு எங்கே போகிறது அப்படின்னு சொல்லி கேட்க, அதான் சொன்னேன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிடலாம், அப்புறமா வீடு ஒன்று பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல, இல்லை அதெல்லாம் வேணால் நம்ம எங்கேயே பதில் இங்கே தான் இருக்க போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னே விஜயும் அவங்க அம்மாவும் செம்ம ஷாக் ஆகிடுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்ற மாதிரி. ஆமாம் நம்ம இங்கே தான் இருக்க போகிறோன்ட்டு மாறன் கிட்ட சொல்ல, அப்பா அப்படி சொல்லுமா, பொண்ணுனா பொண்ணு தான்ட்டு வள்ளி சந்தோஷப்படுறாங்க. எப்படி திடீர்னு மனசு மாறினேன், நாங்கள் இவ்வளோ பேர் சொல்லியும் கேட்காம அப்படின்னு சொல்ல, அந்த மாதிரி மாமா சொன்னார் அதனால தான் அப்படின்னு சொல்ல, ஓ உங்கள் மாமா சொன்னான்னு இதை கேட்பியா நீ, சூப்பர் எப்படியோ ஒன்று எனக்கு சந்தோஷம். நீங்கள் 2 பேரும் போய் முதல்ல குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு வாசல்கிட்ட வந்து நில்லுங்கன்ற மாதிரி வள்ளி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லி 2 பேருமே போயிட்டு குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றிக்கிட்டு வந்து முன்னாடி நிற்கிறாங்க. வள்ளி வந்துட்டு ஆரத்தி எடுத்து 2 பேருமே வந்துட்டு உள்ளே சந்தோஷமாக வலது கால் எடுத்து வச்சு வாங்கன்னு கூட்டிகிட்டு வராங்க. இனிமேல் எல்லாமே சரியாக போயிடும்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு பேசுகிறாங்க. இவங்க இவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க, இவங்க சந்தோஷத்துக்கு ஒரு ஆப்பு விற்கிறேன் பாருன்னு சொல்லிட்டு விஜய் வந்து நான் ஒரு சாமியாரை ஏற்பாடு பண்ணி இந்த வீட்டுக்கு வர வைக்க போகிறேன், இவங்க எல்லாரையும் வந்துட்டு ஒரு பக்கம் சர்வி செஞ்சு எல்லாத்தையும் இது பண்ணும். இது எல்லாத்துக்கும் காரணம் வந்துட்டு அந்த காவேரி டெக்ஸ்டைல்ஸ் இது தான், அதோட பத்திரத்தை எடுத்துட்டா மொத்தத்தையும் நான் தூக்கிடுவேன், நம்மளே அவங்கக்கிட்ட கேட்டு வாங்கிக்கலாண்டி, இந்த வீட்டுக்கு போகணுன்னா இதான் வேணும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, நம்ம வேறு மாதிரி இதை வாங்கிடுவோம்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கூட சேர்ந்து விஜய் பிளான் பண்ணிடுறாங்க. அதனால் வந்து அவங்களோட இன்னொரு செல்ஃபோன்லேருந்து வள்ளி கால் பண்ணுறாங்க. இந்த மாதிரி சாமியார் வந்துட்டு குருஜி வந்துட்டு உங்கள் வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்பட்டாரு, உங்கள் பர்மிஷன் சொல்லி கேட்க, கண்டிப்பாக வரல, நானே வந்துட்டு நினச்சிக்கிட்டே இருந்தேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வள்ளி சொல்ல, அதுக்கப்புறம் வந்துட்டு வீட்டில் இருக்க எல்லாருக்கிட்டையும் இந்த மாதிரி குருஜி வந்துட்டு வராரு, நம்ம அவர் நல்லபடியாக கவனிச்சிக்கணும், இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு சொல்ல, அவரே எப்படி வருவாருன்னு சொல்லி கேட்க நான் மனசுக்குள்ளே நினச்சி வேண்டிக்கிட்டேன். கரெக்டாக அவங்கக்கிட்டேருந்து ஃபோன் வந்துடுச்சு, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, வாங்க வீடெல்லாம் க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லோரும் க்ளீன் பண்ணுறதுக்கு இது பண்ண, வள்ளியும் கண்மணியும் வந்துட்டு நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் பண்ணக்கூடாது, நீ அமைதியாருன்ற மாதிரி சொல்லி எல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க. சந்தோஷமாக உட்காந்து இதை பார்த்து விஜய் வந்து பார்த்தியாம்மா இந்த போலி குருஜிக்கு வந்துட்டு இவ்வளோ இதுன்னு சொல்கிறாங்க, யாரடி வர வைக்க போகிறேன்னு கேட்க, அவன் ஒரு திருடமா, சரியான திருட்டு பையன், அவனை வச்சு தான் இந்த பிளான் எல்லாம் பண்ணியிருக்கன்ற மாதிரி சொல்லி சிரிச்சிட்ருக்காங்க. இவங்களுக்கு இருக்கு பாரு ஆப்பு அப்படின்ற மாதிரி சிரிச்சிட்ருக்காங்க. அப்புறம் இவங்க எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு குருஜிக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. கரெக்டாக குருஜியாக வந்துட்டு காரில் யோகியும் நவீனும் வந்து இறங்குறாங்க. குருஜி வந்துட்டான்னு சொல்லிட்டு போய் சாமி எல்லாம் கூப்பிட்டுன்னு வராங்க. உள்ளே வந்து உட்காந்தோடனே ஒவ்வொருத்தராக போய் ஆசீர்வாதம் வாங்குறாங்க. எல்லோரும் ஆசீர்வாதம் பண்ணும்போதெல்லாம் ஒரு எல்லாரை பற்றியும் கரெக்டாக சொல்கிறாரு. உனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் கிடச்சிருக்கு, அதை நிலச்சிருக்கணுன்ட்டு ராகவனுக்கு. கண்மணி வந்துட்டு நீ இந்த வீட்டோட வாரிசு சுமக்கிறேன், நல்லபடியாக இருந்தது இதுவாகணும்னு சொல்கிறாங்க. அடுத்தது கார்த்திக் வந்துட்டு உனக்கு தான் 2 இதுவாகிருக்குது, அது எல்லாம் கூடிய சீக்கிரத்தில் சரியாயிடும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டு எல்லாமே அவங்க குருஜியோட மகிமை எல்லாரும் பற்றி கரெக்டாக சொல்கிறாருன்னு இருக்காங்க. ஆனால் இவர் என்ன பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியலையே, இவர் இவ்வளோ இதுவாக இருக்கிறாரு, குருஜின்னா வந்துட்டு காவி இதுவெல்லாம் தானே கட்டிகிட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு மாறன் கேட்க, அதெல்லாம் அந்த காலம், இப்போ தான் எல்லாம் டிஜிட்டலைஸ் ஆகிடுச்சுலன்னு வள்ளியும் வீராவும் வந்துட்டு ஒரு பக்கம் சொல்லிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குருஜிக்கு ரூமெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கோன்னு சொல்கிறாங்க. எனக்கு பணிவிட, அதாவது எங்களுக்கு தேவையானது எல்லாம் செய்கிறதுக்கு வந்துட்டு இந்த பொண்ணு தான் செய்யணும்னு சொல்லிட்டு விஜயை சொல்கிறாங்க. விஜய் வந்துட்டு ஆசீர்வாதம் வாங்குறாங்க. இவளுக்கெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணாதீங்க, அவெல்லாம் பணிவிட பண்ணக்கூடாது, எந்த பலன் கிடைக்கிறதுனாலும் எங்கள் குடும்பத்துக்கு மட்டும் தான் கிடைக்கணும், அவளை ஒதுக்கி வச்சுருக்கோங்கன்னு சொல்கிறாங்க. நானும் இந்த வீட்டு மருமக தான், என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க விஜய் சொல்ல, என்னோட பார்வையில் எல்லாருமே ஒன்று தான், நல்லா வருமானு சொல்லிட்டு விஜய்க்கு ஆசீர்வாதம் பண்ணிடுறாங்க. இவளுக்கு இப்போ எங்களுக்கு உதவுறதுனால உங்களுக்கு தான் அது நல்லது, அப்படி பண்ணாமல் விட்டுக்கிட்டான்னா அது உங்களுக்கு தான் ஏதாவது பிரச்சனையாக இருக்கும்னு சொல்ல, இவளை பற்றி குருஜிக்கே தெரிஞ்சிருக்கு அப்படின்ட்டு நாராயண் வந்து சொல்லிகிட்ருக்காரு.
அப்புறம் ரூமில் போய் லக்கேஜெல்லாம் வைக்க சொல்லிடுறாங்க. ரூமுக்கு போய் குருஜியாக வந்து பார்க்க எல்லாமே வந்துட்டு பழைய காலத்து பானை செட்டப்பு அது இதுன்னு எல்லாமே வந்துட்டு கட்டில் கூட இல்லை, பாய் தான் இருக்குது. பார்த்தோன்னே இதெல்லாம் எதுக்கு, நான் உங்களோட இருக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன், அதனால கட்டில் மெத்தை ஏசி இப்படி தான் வேணும்னு சொல்ல என்னடா இது இவர் இப்படி கேட்குறாருன்னு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஆனாலும் அவர் கேட்டதெல்லாம் வந்துட்டு ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்றாங்க. ஒரு பக்கம் இந்த வீட்டில் ஏதோ ஒரு பேட் வைப் இருக்குது, அது எங்கேருந்து வருதுன்னு நான் கண்டுபிடிக்கணும், எல்லா வீட்லையும் பார்க்கணுன்ற மாதிரி வள்ளிக்கிட்ட சொல்ல சரின்னு வள்ளி ஒவ்வொரு ரூமாக எல்லாத்தையும் கொண்டு போய் காமிக்கிறாங்க. பணம்லாம் எங்கே வச்சுருக்கோன்றது கொண்டு வந்துட்டு ஒரு குட்டி பெட்டி மாதிரி காமிக்கிறாங்க, அதுக்குள்ளே வந்து வச்சுருக்கோன்ற மாதிரி எல்லாத்தையுமே சொல்லிட்டுருக்காங்க. அவரும் வந்துட்டு எல்லாத்தையும் நோட்டை விட்டுக்கிறாரு. இன்னைக்கு ஒரு பூஜை பண்ண போகிறோம், அந்த பூஜையில் வந்துட்டு இந்த வீட்டோட சாவி மொத்தத்துக்கு கொண்டு வந்து வைக்கணுன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் நைட்டு வந்துட்டு சரக்கு அடிக்கணும், எனக்கு சரக்கு வேணுன்ற மாதிரி இவங்கக்கிட்ட கேட்க விஜயும் வேறு வழி இல்லாமல் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. அதை அடிக்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டு இவங்க என்ன பிளான் பண்ணிக்கிறாங்கன்னா, ஒரு பக்கம் அவங்க தங்கச்சி கால் பண்ணுறாங்க, அந்த திருடுன்னு ஒரு தங்கச்சி, அண்ணன் நீ எனக்காக ரொம்ப கஷ்டப்படுறேண்ணே, பணம் கிடைக்கலாம் பரவாயில்லன்னு சொல்கிறாங்க, உனக்காக நான் என்ன வேணால் செய்வேம்மா, நீ வந்துட்டு கவலைப்படாத, பணத்தோடு தான் நான் வருவேன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க கண்மணிக்கு வந்துட்டு ஜூஸ் ஒரு பக்கம், நட்ஸு ஃப்ரூட்ஸுன்னு சொல்லிட்டு வீரா மாறன் அதுக்கப்புறமா பிருந்தான்னு சொல்லிட்டு கொண்டு போய் கொடுக்குறாங்க. ஆனால் மாறன் கொடுத்த ஜூஸை தான் வந்துட்டு சந்தோஷமாக கண்மணி வாங்கி குடிக்கிறாங்க. அதை பார்த்த உடனே வந்துட்டு அப்படியே சந்தோஷப்பட்டு வள்ளி வந்து கண் கலங்கிட்டு இருக்காங்க. என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு குருஜியாக நடிக்கிறவர் கேட்குறாரு. அதுக்கு வந்துட்டு என் மருமக தான் அவங்க அண்ணனை வந்துட்டு கார் ஏற்றி அதாவது செத்துட்டாங்க, அது என்னதான் ஆக்சிடெண்ட்டாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவ்வளோ சீக்கிரம் மன்னிக்க மாட்டாங்க, அந்த குடும்பமே எங்கள் மேலே கோவமாக இருக்கணும், ஆனால் அது இது பண்ணுறதுக்காக தான் 3 பொண்ணுங்களையும் இந்த வீட்டுக்கு இன்னைக்கு கூட்டிகிட்டு வந்தோம். கண்மணி மட்டும் ரொம்ப கோவமாக இருந்தால் இப்போ அவ்வளோ கொஞ்சம் கொஞ்சமாக மனசு மாறுறா, எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குன்னு சொல்ல அவருமே ஃபீல் ஆகிட்டாரு. அப்புறம் அவங்க ரூமையும் போய் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே இந்த தண்ணி அடிக்கிறதுக்காக கிளாஸு தண்ணி இதுவெல்லாம் வந்துட்டு எடுத்துக்கிட்டு கிச்சன்லேருந்து போகிறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா கார்த்திக் கரெக்டாக பிருந்தாவை பார்க்கறதுக்காக போகிறாரு. இவங்க வந்து இதெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்கேன்னு சொல்கிறாங்க. அப்புறம் எல்லாருமே வந்துடுறாங்க. குருஜி நேரத்துக்கு இங்கே என்ன பண்ணுறாருன்னு சொல்லி கேட்க கையில் ஊருக்கா இருக்கிறத பார்த்து ஊருக்கெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்ல, இது பூஜைக்கு ஊருக்காவா அப்படின்னு ஷாக் ஆகிட்டு இருக்கிறாங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அந்த சாவியை வந்து வச்சு பூஜை பண்ணி அதை வந்துட்டு அச்சும் எடுத்து வச்சுக்கிறாரு. டூப்ளிகேட் அந்த பெட்டியை திறக்கிறதுக்காக ஒரு பக்கம் ரூமில் போய் சரக்கு அடிக்கிறதுக்காக போகிறாங்க. அதோட எபிசோட் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.